பாதாம் முந்திரி எல்லாமே போட்டு முட்டை மிட்டாய் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்னான்னு சொன்னால் நீங்கள் முட்டை மிட்டாயில் வந்து அதையே காட்ட மாட்டேங்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் இப்போ ப்ளெயினாக முட்டை மிட்டாய் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா நீங்கள் எப்படி செஞ்சு கொடுப்பீங்க? பாதாம் முந்திரி போட்டு செஞ்சு கொடுப்பீங்களா இல்லை நார்மலாக செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஃபோன் அடிச்சு. நான் சொன்னேன் அதுக்கு இல்லை சிஸ்டர், யார் எப்படி கேட்குறாங்களோ அப்படி செஞ்சு கொடுப்பேன். சில பேர் வந்து மேலே நட்ஸ் வேணாம், எனக்கு நார்மலாகவே ப்ளெயினாக இருக்கட்டும், அப்போ தான் முட்டை மிட்டாய் டேஸ்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சொல்லிட்டு நான் முட்டை மிட்டாய் டேஸ்ட் அவங்களுக்கு இப்போ செய்யறது முட்டை மிட்டாய் அப்படின்னு இருக்குல்ல, அவங்களாம் வந்து மேலே நட்ஸ் போட மாட்டாங்க, நார்மலாக தான் போட்டு கொடுப்பாங்க. அதனால அவங்க சில பேர் அந்த மாதிரி வேணும் டேஸ்ட்டுங்கிறதுக்காக நார்மலாக கேட்பாங்க. அதனால சொல்லிட்டு நார்மலாக செஞ்சு கொடுக்குறது. சில பேர் நம்ம செய்யறது பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம செஞ்சு நம்ம மாதிரியே கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அவங்கள்ட்ட நான் கேட்கவே மாட்டேன். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் வந்து விருப்பப்பட்டு அதை வாங்கிக்குவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நட்ஸ்லாம் நிறையா போட்டிருக்கீங்க, சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நார்மலாக செஞ்சு கொடுப்போம், கேட்காதவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம் இப்படி. அதோடு வந்து நைட்டு சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தி ரோல் தான் செஞ்சேன். சப்பாத்தி ரோல் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிஞ்சோடனே சீக்கிரம் தூங்க வச்சுட்டா நாளைக்கு வந்து சாட்டர்டே, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். பிடிச்சதை லைக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.